Hi students, 11th standard accountancy public exam கொண்டான most important 2 mark and 3 mark and 5 mark உங்களுக்கு புக் பேக் வரக்கூடிய சம்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்னு உங்களுக்கு லெசன் வாரியாக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே லெசன் 3 பொறுத்தளவுக்கு 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் எடுத்துக்காட்டில் எக்ஸாமில் இருக்கக்கூடிய 5வது சம். அடுத்ததாக 3 மார்க் கொஸ்டின் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம். 5 மார்க் சம் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் இருக்கக்கூடிய 1, 2, 3. தென் எக்ஸசைஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 7, 8, 12. ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் தியரி கொஸ்டின் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஓவராலாக உண்டான சம்ஸ் இம்பார்ட்டன்ட் சம், அதாவது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் ஓவராலாக உண்டான இம்பார்ட்டன்ட் சம்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டையும் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக லெசன் 4 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்மில் 2, 3, எக்ஸசைஸில் 3, 5. 3 மார்க் சம்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸில் 1, 4, 6. அடுத்ததாக 5 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸில் 8, 11. அடுத்ததாக லெசன் 5ங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பாடம். ஸோ அந்த பாடத்தில் உண்டான எல்லா சம்ஸையும் ஒன் டைம் என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு லெசன் 6. லெசன் 6ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸில் செகண்ட் சம். அடுத்த 3 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம். அதாவது செகண்ட் சம் வந்து 2 மார்க்லையும் கேட்பாங்க, 3 மார்க்லையும் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக 5 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா 5, 7. அடுத்ததாக லெசன் 7 இருக்கக்கூடிய 3 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸில் 1 and 2. 5 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சம்மில் 6th சம். எக்ஸசைஸில் 4, 6, 8. தென் லெசன் 8ல் உண்டான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, 8. அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 எக்ஸசைஸில் 2, 5, 6, 9. அடுத்ததாக லெசன் 9ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு 4 சம், எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு 3 சம். 3 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா 6, 9. அடுத்ததாக எக்ஸசைஸில் உண்டான 5 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா 11, 13. அடுத்ததாக லெசன் 10ல் இருக்கக்கூடிய 2 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு சம், எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம்மும் 11th சம்மும். அடுத்ததாக 3 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா 2, 3. தென் எக்ஸசைஸில் 2, 3, 4, 5, 6, 12. 5 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா 8, 9, 15. அடுத்ததான் உங்களுக்கு லெசன் 11 8லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக லெசன் 12ல் 2 மார்க்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளில் 1, 2, 3. எக்ஸசைஸில் 1, 2, 3, 10. 3 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸில் 7, 8, 9. 5 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸில் 11, 13. அடுத்ததாக லெசன் 13ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸில் 1 and 2. 3 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸில் 5 and 9. தென் 5 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸில் 10, 14, 17. இதை ஃபுல்லாக ஒன் டைம் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படித்து முடிச்சிருங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.